ஓகேவா? செக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஜாமான் எடுத்து வைக்கணும். லக்கேஜ்லாம் எடுத்து கொஞ்சம் லக்கேஜ்லாம் வரும் வந்து பாருங்க, செக் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா? உங்க டாடி வந்து கால் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்களா? அதுபோல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டு எங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேர்த்து சேர்த்து பண்ணி விட்டுருங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ வந்து பெட்ரோல் போட வந்துக்கிறோம். நாங்கள் பெட்ரோல் பேங்க்குக்கு நாங்கள் எங்கள் காருக்கு எங்கள் கார் பின்னாடி என்ன எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அது ஹீரா எங்கள் மம்மி பேர் எழுதிக்குது. நாங்கள் ஒரு வழியாக பெட்ரோல் 3000 ரூபாய்க்கு மேலே போட்டோம். நானே எங்கள் டாடி கிட்ட ஷாக் ஆகிட்டேன். நான் 3000 ரூபாய்க்கு போட்டால் பெட்ரோல் டேங்க்கு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பெட்ரோல். நான் இந்த இவனே ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு போய் பெட்ரோல் போகிறத நான் பார்த்துக்கிட்டேன். நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் பெட்ரோலுக்கு எங்கள் டாடி வந்து காசு கொடுக்குறாங்க. யோசிச்சா ஃபுல் டேங்க் ஆயிடுச்சு. போகிறக்குள்ளாட்டி எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இறங்கினால எங்கள் டாடி வந்து ஃபுல் டேங்கு ஏற்றி விட்டாங்க எங்கள் டாடி காருக்கு. பார்த்தா வீடு செம்ம கொளுத்துருச்சு. ஆனால் நாங்கள் பண்ணது 10:30க்கே நாங்கள் தான் கிளம்பவே செஞ்சோம். ஆனால் 10:30க்கெலாம் இந்த 12 o'clock வெயில் எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குது. நாங்கள் ஆரியாஸ் ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். சப்பாத்தி சாப்பிடல. எங்க? ஆரியாஸ் ஹோட்டல். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த ஆரியாசி ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு தின்னவங்களுக்கு. அப்புறம் தான் கேட்டு போட்டு திறக்குமே, அதுக்கு நாங்கள் போகிறோம். டோல்கேட் இல்லை டோல்கேட்டு. இது அந்த டோல்கேட்டை இப்படி குச்சி போடுமே, அதாவது ஒரு கார்காரவங்க இடிச்சுட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க தெரியாம. பார்க்கவே தெரியாம அப்படியே போய் முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குவேன், அதில் போய் அப்படியே போய் அதுலேயே அந்த டோல்கேட் தெரிஞ்சுட்டாங்க. நாங்கள் மதுரை ரீச் ஆயாச்சு நான் நினைக்கிறேன். குட்டி குட்டி மவுண்டைன்ஸ் தான் இருக்குது, அழகாக இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சல்மூலே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கைஸ். கூகுள் அத்தை என்ன சொல்கிறாங்களோ அது வழி நாங்கள் கேட்டுக்கிட்டு நாங்கள் வரோம். அவங்க சொல்கிறத பற்றி நாங்கள் எங்கள் ரூமுக்கு ரீச் ஆகும் போது நம்ம கூகுள் அத்தை இருக்கிறாங்கல்ல சுற்றி விட்டாங்க. அது இனிமேல் உங்களுக்கு வரும் வீடியோவில். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டவா, எங்கள் மம்மி வந்து கையில் பிஸ்கெட் வச்சு இருந்துச்சு, ஒரு குட் டே பிஸ்கெட்டு. அதை வந்து பட்டுக்குன்னு அப்பிட்டு போயிட்டான்.
பிறகு என்ன மொத்தரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த ரயில்வே இங்க ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அந்த ரயில்வே கேட்ல விஜயகாந்த் கேப்டன் மீடி எடுத்தாங்க. அந்த படத்தை அங்கேயே எடுத்தாங்க. அது பழைய படமாயிடுச்சு. ஆனால் இப்போலாம் நம்மளுக்கு புது புதுசாக ராயடு அப்புறம் ஆவேஷம் அந்த மாதிரிலாம் புது புதுசாக இப்போ படங்கள்லாம் வந்துருச்சு. நான் வந்து எங்கள் காரணம் பாட்டு பாடிக்கிட்டு வரேன். என்ன பண்ணணும் பாடுறேன்னா, நீ இருக்கிறியே ஓல கட்டாயா, நடக்கிறியே தவளை கட்டாயா, யாப்பலே அம்மா பலே உடனே தூக்கிச்சாப்பல் செல்லக்கட்டி வடி வடி வச்சா வேலை ஐயோ கவலைக்கு தருவான் தகோ இருக்க வரைக்கும் அம்மா கவா படுத்துக்கோ வைவா வேலை. இந்த மாதிரி தான் நான் பாடிக்கிட்டே வந்தேன். வாட்டர் பாக்கெட் இங்கே பாருங்க, இங்கே மவுண்டெயின்ஸ் தெரியுது பாருங்க. மவுண்டெயின்ஸ் முன்னாடி ஒரு ராணி போகுது. இது அழகாக இருக்குது. மவுண்டெயின்ஸ் அழகாக இருக்குது. மேகம் ராணி போகுது. மவுண்டெயின்ஸ் எப்போ அழகாக இருக்குது. யாராவது ஊடாரி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறதா இருந்தால், குளிரான இடத்துக்கு போகிறது தான் தயவு செஞ்சு ஜாக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நாங்களும் அதே மாதிரி தான் நல்ல வேலை ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் கொடையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மூணாவது நல்லா மழை பெய்யும், நல்லா குளிர் அடிக்குமோ நல்லா மழை பெய்யுமா, அதனால தான் சொல்கிறேன் ஜாக்கெட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஜாக்கெட் எடுத்துகிட்டு எங்க டாடி பாடுற பாட்டு நல்லா இருக்குதா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா எங்க டாடி கடல்லாம் போட்டு கார் ஓட்டுறாங்க. இதே கார் போட்டுட்டு கார் ஓட்டுறது அப்படியே வந்து வண்டிக்கிட்டே இல்லையா மாத்திர போறாங்க டாடி. மறுபடி கண்ணாடி போட்டாங்க எங்கள் டாடி. கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் டாடி காரை. ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறதால சீக்கிரமாக போய் மூணாருக்கு ரீச் ஆக முடியும். அதனால எங்கள் டாடி நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வாங்க மேகம் பாருங்களேன், மேலே ஸ்கையில் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அழகாக இருக்குது. அநேகமாக நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூணாறு ஹில்ஸ் ரோட்டை நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து பஸ்ஸெல்லாம் போகுது. சரி பாருங்க, வீடு இருக்குது. இந்த சைடு ஒன்றுமே இல்லை. நடுவில் ரோடு போகுது. இந்த சைடு வீடு இருக்குது. அழகாக இருக்குது பாருங்க. இந்த சைடு அழகாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து சொல்கிறாங்க கார் போது போய்கிட்டே இருக்குது. ஆனால் வெயில் ரொம்ப குழந்து கட்டுது. நான் ஒவ்வொரு மலையாக தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம்டா. நானும் ஒவ்வொரு மலையாக வருது. அந்த மலையில் நம்ம ஏறி மூணாருக்கே போகணும்னு நினச்சா இல்லை, கார் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் ஊர்லேருந்து தாண்டி ஒரு 3 hours கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியாச்சு. நாங்கள் ஆமாம், இந்த ஊர் வந்து நான் தேடி நடக்கிறேன். ஆமாம் தேனி தான் இந்த ஊர் பார்த்தா. பின்னாடி வந்து எங்கள் சைடு என்னன்னா தெரியாம ஒரு தேடி பூச்சி உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கண்ணாடியெல்லாம் ஓப்பன் பண்ணி பற்றி விட்டாச்சு முன்னாடி வீட்டில். நான் அந்த டோல்கேட் வந்துடுச்சு திருவை. இன்னும் வரவே இல்லை டோல்கேட்டு. சரி எனக்கு அதை பார்த்தா டோல்கேட் வரி தெரியுது. இன்னும் டோல்கேட்டே வரலை. நான் வந்து நாங்கள் சும்மா பக்கிரப்பா பக்கத்துலேயே ஏதாவது வெட்டி தோட்டம், ஸ்டார் தோட்டம், யூரிகால் தோட்டம் அந்த மாதிரி போகலான்னு நினச்சோம். எங்கள் டாடி தான் ஒன்று யோசிச்சு இந்த மூணாருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க.
வண்டி போகுது போய்கிட்டே இருக்குது. செம்ம வெயில் பொழந்து கட்டிட்டு எனக்கு மூஞ்சில கூட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தொடர்ந்து வச்சுட்டு அதனால. ஆனால் ஏசியாக போட்டுட்டு இருந்தான். ஆனால் சூடு நல்லா தெரியுது. என் திருப்பி எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது நான் என் பேப்பர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ எடுத்தது கண்ணாடி எல்லாம் போட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மழை ஏறும் போது கால் அடைக்காம இருக்கு. எங்களோட ஆடி வந்து செம்ம ஸ்பீடாக ஓட்டுறான். ஆனால் நான் மேப்பில் பார்க்கும்போது அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி அப்படியே வந்து நிற்கிற மாதிரி அப்படியே புத்து மாதிரி வண்டி. அப்புறம் சொன்ன மாதிரி எங்கள் கார் போதும் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் எங்கள் டாடியோட பேசிக்கிட்டே வந்தேன். பாருங்க அழகா இருக்குது, மழையா இருக்குது. 2 பக்கம் மரம் நடுவில் ரோடு பாருங்க எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்குது. மேகம் பாருங்க, மேகம்லாம் இருக்குது ஸ்கையில். நாங்கள் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்துக்கிறோம். இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த ஊர் பேர் தெரியுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. இந்த மாதிரி ட்ராவல் விளாகு, லைஃப் ஸ்டைல் விளாகு, இந்த மாதிரி விளாக்லாம் இந்த விளாக்லாம் ஹெவிஸில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஹெவிஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், அந்த ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஷார்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டா என்ன ஆகுனா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஹெவியஸ் சேர்த்து உங்களுக்கு. நாங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோம். இந்த ஊர் பேர் எனக்கு தெரியவே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து நாங்கள் இந்த ஊர் விட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் ஹீல்ஸில் ஏற வேண்டியதான். நாங்கள் ஆடு மாடு பசு இந்த மாதிரி ஆடு மாடு பசுலாம் வராமல் ஆடுல போதி ரோடு உள்ள வரைச்சிக்கிட்டு போகிறாங்க. என்ன அளவு வந்துச்சோ காலை வாடா, மதிய வாடா, ஈவினிங் வாடா, என்ன வாடம். இப்போ போய் அதை வந்து அடிச்சு போட்டுட்டு போகிறாங்க எல்லாரும். இனிமேல் நாங்கள் 3வது வீடியோ வந்து நிறைய பாட்டு வந்து ஹெவிஸ்லேருந்து அப்லோட் ஆகி நாங்கள் போடுவோம். அது இன்னும் வரும். பார்க்காதவங்க சொன்னவங்க பார்த்துங்க சொல்லிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் பாட்டில் வரும். இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து கார் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியா கோடு போட்டு வச்சுக்கிறாங்க. ஜீப்ரா லைன் மாதிரி. ஜீப்ரா உடம்புல என்ன கோடு இருக்கோ அதே மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. திரும்பியும் நான் சொல்கிறேன், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக்கன் பெல் ஐக்கான் அதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கைஸ். அதுதான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.